இந்த இந்திய ஊடகங்கள், பெரும்பான்மை ஊடகங்கள், பெரும்பான்மை செய்தியாளர்கள், பெரும்பான்மை நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் என்று சொல்லுகின்ற எல்லோரும் பெரும்பான்மையார் 100% பேர் உயர் சாதியை சார்ந்தவர்கள், உயர் சாதி பெருமையை உயர்த்தி பிடிப்பவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்களின் ஜனநாயக உரிமையை மறுக்கின்ற வாதங்களை முன்னெடுக்கின்றவர்கள், ஜனநாயக அரசியலமைப்பு தத்துவம் கொடுத்திருக்கின்ற, சட்டம் கொடுத்திருக்கின்ற நியாயமான உணர்வுகளை மக்களுக்கு தராமல் மறுக்கின்ற வாதங்களாக இருந்தது. ஒரு பார்ப்பன குடும்பத்தில் இருந்து வந்ததாக சொல்லிக் கொள்ளுகின்ற அவர் ஒரு 27 வயதில் நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு பத்திரிகையினுடைய தலைவரை உருவாக்குகின்ற அளவுக்கு ஒரு மனிதனுக்கு எங்கே கொண்டு செல்கிறார்? அந்த அதிகாரம் எப்படி வருகிறது? ஒரு 27 வயதான ஒரு சாதாரண ஒரு ஆடிட்டருக்கு அந்த அதிகாரம் எங்கே வருகிறது? இது ஒரு சாதாரண ஒரு 27 வயது மற்றொரு ஆடிட்டருக்கு, மற்ற சமூகத்தில் பிறந்த, ஒரு பிற்படுத்த சமூகத்தில் பிறந்த, ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த, பழங்குடி சமூகத்தில் பிறந்த ஒரு மனிதனுக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்குமா? பார்ப்பனியம் என்ற அந்த பிரிவிலேஜ் கம்யூனிட்டியினுடைய அந்த ரோல் என்பது இந்த நாட்டிலே இருக்கின்ற 142 ஹையர் போஸ்ட், இந்த நாட்டில் இருக்கிற மிக முக்கியமான பதவி, அதுதான் இந்தியாவை ஆட்சி செய்யும். இந்த 142 முக்கிய பதவிகளில் இருக்கின்றவர்களில் 99 விழுக்காட்டை சார்ந்தவர்கள் உயர் சாதி பார்ப்பனர். அதான் அவர்கள் தான் இந்த நாட்டை ஆட்சி செய்கிறார். கடந்த 2021ஆம் ஆண்டு ஆக்ஸ்ஃபாம் என்று சொல்லுகின்ற ஒரு நிறுவனம், ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம், இந்திய ஊடகங்களில் எது போன்ற செய்திகள் காட்சிப்படுத்தப்படுகின்றன என்பதை பற்றி ஒரு ஆய்வை நடத்தியது. அது ஏப்ரல் 2021 மார்ச் 2022 வரை ஏறக்குறைய ஓராண்டுகள் இந்திய ஊடகங்கள் எந்த செய்திகளை வெளியிடுகின்றன, எது போன்ற செய்திகளை பிரைம் டைமில் அதை காட்டுகின்றன, அந்த செய்திகள் எதை மையப்படுத்தி இருக்கின்றன என்று ஒரு ஆய்வு நடத்தியது. அந்த ஆய்வு என்பது ஏறக்குறைய 43 இந்திய பிரிண்ட் மீடியா என்று சொல்லுகின்ற பத்திரிகைகள், டிவி மற்றும் டிஜிட்டல் மீடியாக்களில் வருகின்ற செய்திகளை பற்றி அந்த ஆய்வை அது தொகுத்தது. ஏறக்குறைய 20,000க்கும் மேற்பட்ட பத்திரிகைகளுடைய தலைப்பு செய்திகளை அது ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டது. இந்த ஓராண்டுகளில் 2075 பிரைம் டைம் டிபேட் என்று சொல்லுகின்ற ஊடகங்களில் மிக முக்கியமான நேரத்தில் வருகின்ற விவாதங்களை அது கணக்கில் எடுத்துக்கொண்டது. இவை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அது நடத்திய ஆய்வில் அது என்ன சொன்னது என்றால், இந்த இந்திய ஊடகங்கள், பெரும்பான்மை ஊடகங்கள், பெரும்பான்மை செய்தியாளர்கள், பெரும்பான்மை நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் என்று சொல்லுகின்ற எல்லோரும் பெரும்பான்மையார் 100% பேர் உயர் சாதியை சார்ந்தவர்கள், உயர் சாதி பெருமையை உயர்த்தி பிடிப்பவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்களின் ஜனநாயக உரிமையை மறுக்கின்ற வாதங்களை முன்னெடுக்கின்றவர்கள், ஜனநாயக அரசியலமைப்பு தத்துவம் கொடுத்திருக்கின்ற, சட்டம் கொடுத்திருக்கின்ற நியாயமான உணர்வுகளை மக்களுக்கு தராமல் மறுக்கின்ற வாதங்களாக இருந்தது. ஏறக்குறைய ஓராண்டுகள் நடத்திய ஆய்வு. ஆக இது போன்ற ஒரு ஊடகத்தினுடைய தர்மம், ஊடகத்தினுடைய அறம் என்பது இந்தியாவில் உருக்குலைந்திருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் தோழர் சுஜாதா சிவஞானம் எழுதிய இந்த கட்டுரை என்பது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு மக்கள் சார்ந்த ஒரு கட்டுரை என்று நான் பார்க்கிறேன். சாதாரண விஷயம். இந்தியாவில் ஊடகங்கள் எங்கே சென்று கொண்டு இருக்கிறது, அதனுடைய கரிசனம் எங்கே இருக்கிறது, அது யாருக்காக வேலை செய்கிறது என்ற ஒரு மிகப்பெரிய போக்கு, ஒரு பெரிய வேதனை நம்மோடு எல்லோருடன் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். நண்பர்களே, இந்த புத்தகம் என்பது ஒரு தனிநபனினுடைய வரலாறு என்று நான் பார்க்கிறேன். இந்த புத்தகத்தினுடைய தமிழ் பதிப்பை நான் படித்து பார்க்கவில்லை. ஆனால் அந்த புத்தகத்தினுடைய ஆங்கில கட்டுரையை நான் முழுதாக வாசித்தேன். இந்த கட்டுரை என்பது குருமூர்த்தியை பொறுத்தளவுக்கு அது அவருடைய தன் வரலாற்றை சொல்லுகின்ற ஒரு நூலாக அவர் கருதக்கூடும், அந்த கட்டுரையாக கருதக்கூடும்.
ஆனால் மனிதர்கள் என்பவர்கள் வெறுமனே தங்களுடைய வரலாறுகளை மட்டும் சுமந்து செல்பவர்கள் அல்ல, அவர்கள் வரலாற்றை சுமந்து செல்கிறார்கள். குருமூர்த்தி என்கின்ற அந்த நபரினுடைய இந்த அதிகாரம் என்பதில் இந்த அதிகாரத்தினுடைய அத்துமீறல்கள், இந்த அதிகாரத்தினுடைய பயணம் ஒரு ஏழை ஒரு பார்ப்பன குடும்பத்தில் இருந்து வந்ததாக சொல்லிக் கொள்ளுகின்ற அவர் ஒரு 27 வயதில் இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு பத்திரிகையினுடைய அந்த அதிபரை கோயங்காவுடைய மிகப்பெரிய நட்புக்கு இலக்கணமாக மாறுகின்ற, அவர் சொல்வதை கேட்கின்ற ஒருவராக அவர் அந்த பத்திரிகையினுடைய தலைவரை உருவாக்குகின்ற அளவுக்கு ஒரு மனிதனுக்கு எங்கே கொண்டு செல்கிறார்? அந்த அதிகாரம் எப்படி வருகிறது? ஒரு 27 வயதான ஒரு சாதாரண ஒரு ஆடிட்டருக்கு அந்த அதிகாரம் எங்கே வருகிறது? நண்பர்களே, இதுதான் மிக முக்கியமா. வெறுமனே ஒரு குருமூர்த்தி என்பவரால் எப்படி இது வாய்ப்பு ஏற்படுகிறது? இது ஒரு சாதாரண ஒரு 27 வயது மற்றொரு ஆடிட்டருக்கு, மற்ற சமூகத்தில் பிறந்த, ஒரு பிற்படுத்த சமூகத்தில் பிறந்த, ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த, பழங்குடி சமூகத்தில் பிறந்த ஒரு மனிதனுக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்குமா? ஒரு 27 வயது. நண்பர்களே, இதுதான் மிக முக்கியம். இந்த இடத்துலதான் இந்த சமூகத்தினுடைய கட்டமைப்புகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல விஷயங்களை இந்த கட்டுரை ஆசிரியரால் வெளிப்படையாக பேச முடியாது, அது அவங்களுடைய லிமிடேஷன், அவ்வளவுதான். ஆனால் படிக்கின்ற வாசகர்கள் அந்த பிரதியை வேறொரு இடத்துல என்லார்ஜ் பண்ணி பார்க்க முடியும். அதுதான் மிக முக்கியமானது. அதுதான் அப்படி பார்க்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானது. நண்பர்களே, ஒரு சாதாரண ஒரு மனிதன், ஒரு சாதாரண இடத்தில் இருக்கின்றவர்களுக்கு எல்லோருக்கும் அந்த வாய்ப்புகள் வந்துவிடாது. இந்த சமூகம் என்பது ஒரு பரமபதத்தை கட்டமைத்திருக்கிறது. நாம் எல்லோரும் அந்த பரமபதத்தினுடைய காய்கள். இந்த பரமபதம் என்று ஒன்று இருந்தாலும் கூட அந்த பரமபதத்தில் 2 பேர்களுக்கு வெவ்வேறு வகையான ஆட்டங்கள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஒடுக்கப்பட்ட மனிதன், ஒரு பழங்குடி, ஒரு பிற்படுத்தப்பட்டவன் உடைய பரமபதத்தில என்ன நடக்கும் என்றால், அவன் தாயம் போட்டாலும் சரி, அவன் 12 போட்டாலும் சரி, ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒரு மிகப்பெரிய பாம்பு என்பது இருக்கு. ஒவ்வொரு கட்டத்திலும், ஒவ்வொரு கட்டத்தை நீங்கள் தாண்டும் பொழுதும் ஒரு பாம்பு உங்களை கொத்தும். நீங்கள் கீழே வர வேண்டும், கீழே இறங்கி விட வேண்டும். அடுத்த நொடி நீங்கள் கீழே இறங்க வேண்டும் இந்த பரமபதம். ஆனால் நண்பர்களே, குருமூர்த்திகளுடைய பரமபதத்தில் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு ஏணி. கீழே 2 போட்டீர்கள் என்று சொன்னால், அல்லது 3 போட்டீர்கள் என்று சொன்னால், இந்த தாயக்கட்டையில அடுத்த கட்டமே நீங்கள் கீழே இருந்து மேலே உச்சாணி கொம்புக்கு போய்விடக்கூடிய ஏணி என்று ஒன்று. இதுதான் இந்த பரமபதம், இந்த சமூகம் கட்டமைக்கப்பட்ட பரமபதம். இந்த சமூகம் என்ற விளையாட்டு மைதானம் யாருக்காக உருவாக்கப்பட்டது என்றால், உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது நமக்கானது அல்ல, அது பிரிவிலேஜ் கம்யூனிட்டி என்று சொல்லுகின்ற குருமூர்த்தி வகையாளர்களுக்காக உருவாக்கப்பட்டது. நாம் நம்முடைய உரிமைகளை போராடி 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 இன்னும் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம், போராடி கொண்டே. அதற்கு பெயர் சமூக நீதி என்ற கருத்தை நாம் வைக்கிறோம். இன்றுதான், இப்பொழுதுதான் முதல் முறையாக இந்தியா கூட்டணியுடைய அந்த மேனிபெஸ்டோல, காங்கிரஸ் கட்சியினுடைய வைத்திருக்கின்ற மேனிபெஸ்டோல தமிழகத்தினுடைய சமூக நீதி கோட்பாடுகள் பரவலாக இந்தியா முழுவதும் ஒரு கட்சியினுடைய மேனிபெஸ்டோவாக பிரதிபலிக்கின்ற வாய்ப்பு என்பது இப்பொழுதுதான் ஏற்படுத்தப்பட்டது. எனவே வெவ்வேறு வகையான சமூக அடுக்குகளில் நாம் சிக்குண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. நம்மளுடைய பார்ப்பனியர்கள் என்று சொல்லுகின்ற இந்த பிரிவிலேஜ் கம்யூனிட்டிக்கு அவர்கள் எதை செய்தாலும் கொண்டாடக்கூடிய ஒரு சமூக கட்டமைப்பு இருக்கு. அதற்கான முதல் விசிட்டிங் கார்டு எங்க வருது குருமூர்த்திக்கு அப்படின்னா, அவர் பிறந்த சமூகத்தினுடைய பின்புலம், இரண்டாவதாக சங்கர மடம் என்று சொல்கின்ற அந்த கோல்டன் விசிட்டிங் கார்டு, ஒரு வகையான அந்த விசிட்டிங் கார்டு. சங்கர மடத்தினுடைய ஒரு ஆடிட்டராக நான் இருந்து சங்கராச்சாரியாரை எனக்கு தெரியும் என்ற அந்த விசிட்டிங் கார்டு என்பதுதான் இவ்வளவு பவர் பாலிடிக்ஸும் ஒரு சாதாரண ஒரு ஆடிட்டரால் செய்ய முடிகிறது. தமிழகத்திலிருந்து செல்லுகின்ற ஒரு ஆடிட்டரால் செய்ய முடிகிறது என்பதற்கு மிகப்பெரிய பின்புலமாக இருந்தது என்று நான் பார்த்தேன். இந்த நாட்டில் நடந்த பல சமூக கொடுமைகள் இதுல பின்னணியில் இந்த ஆடிட்டர் இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். முதல்ல இந்த நாட்டின் 5 ஆண்டு திட்டங்களை
ஒழித்து நிதி ஆயோக் என்று சொல்கிற 5 இயர் பிளான், 5 ஆண்டு திட்டங்கள், 5 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த நாட்டை எப்படி செழுமைப்படுத்துவது, ஏழைகளுக்கும் பணக்காரனுக்கும் இடையே எப்படி திட்டங்களை கொண்டு போய் சேர்ப்பது, இந்த நாட்டிலே இருக்கின்ற இயற்கை வளங்களை சாமானியர்களுக்கு எப்படி பிரித்து தருவது என்ற அந்த கான்செப்ட் எல்லாம் உருவாக்கப்பட்ட 5 ஆண்டு திட்டங்களை ஒழித்து நிதி ஆயோக் என்று சொல்லுகின்ற ஒன்றாக அது கம்பெனி மாதிரி மாற்றப்பட்டது 5 ஆண்டு திட்டம். அதன் பின்னணியில் இந்த புண்ணியவான் இருக்கிறார் என்ற ஒரு செய்தி வருகிறது. இரண்டாவது, இந்த நாட்டினுடைய டிமானிட்டேஷன். இதன் பின்னணியில் பண மதிப்பிழந்த 100க்கும் மேற்பட்ட மனிதர்கள் செத்து போய் நம்முடைய பணத்தை எடுப்பதற்கு வங்கிகளில் பிச்சைக்காரனை போல நின்ற இந்த மக்களுடைய அவலங்கள், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், குழந்தை கல்யாணம் வச்சுட்டு கல்யாணத்துக்கு பணம் எடுக்க வழி இல்லாமல், தன்னுடைய பணத்தை எடுக்க முடியாமல் கதறிய அந்த அவலம் இருக்கு பாருங்க. இந்த கொடுமைக்கு பின்னால் இந்த புண்ணியவான் இருக்கிறார். இந்த நாட்டில் ஜிஎஸ்டி, இந்த நாட்டின் பல்வேறு தொழில்கள் முடங்கி போனதற்கு, அழிந்து போனதற்கு, இன்னைக்கு வரைக்கும் திருப்பூர் எழுந்து போகாம பல தொழிலதிபர்கள் காணாமல் போனதற்கு ஜிஎஸ்டி ஒரு மிகப்பெரிய காரணம். அதற்கு பின்னால் இந்த புண்ணியவான் இருக்கிறார். இந்த நாட்டில் இருக்கின்ற பல மோசடியான பொருளாதார நலன்களுக்கு பின்னால் தான் இருப்பதாக இருமாப்பு செய்து கொண்டு இருக்கின்ற ஒரு புண்ணியவானாக இந்த இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒன்று பார்ப்பனியம் என்ற சித்தாந்தம், பார்ப்பனியம் என்ற அந்த பிரிவிலேஜ் கம்யூனிட்டியினுடைய அந்த ரோல் என்பது நீங்க பாத்தீங்கன்னா மிக முக்கியமான. இந்த நாட்டிலே இருக்கின்ற 142 ஹையர் போஸ்ட், இந்த நாட்டில் இருக்கிற மிக முக்கியமான பதவி, அதுதான் இந்தியாவை ஆட்சி செய்கிறது. இந்த 142 முக்கிய பதவிகளில் இருக்கின்றவர்களில் நம்மை போன்றவர்களோ உங்களை போன்றவர்களோ வேறு யாரும் அந்த பதவிகளில் இல்லை. இருக்கின்றவர்களில் 99 விழுக்காட்டை சார்ந்தவர்கள் உயர் சாதி பார்ப்பனர். அதான் அவர்கள் தான் இந்த நாட்டை ஆட்சி செய்கிறார். அப்போ நீங்கள் ஒரு பிரிவிலேஜ் கம்யூனிட்டியை சார்ந்தவர்களாக இருந்தால், நீங்கள் உங்களுக்கு அந்த தகுதி உள்ளவர்கள் என்று சொல்லுகின்ற, முப்பிறப்பாளர்கள் என்று சொல்லுகின்ற தகுதி உள்ளவர்களாக இருந்தால், நீங்க அந்த விசிட்டிங் கார்டு ஒன்று போதும், இந்த நாட்டில் இருக்கின்ற அதிகார வர்க்கத்தினுடைய எல்லா இடங்களிலும் போய் உங்களுடைய காரியங்களை சாதிக்க முடியும். அதுதான் அந்த குருமூர்த்தி சொல்றாரு. எந்தெந்த இடங்களில் போய் நான் காரியம் சாதித்தேன், அதான் அவங்க சுஜாதா அவர்கள் மிக விரிவாக எழுதியிருக்கிறாங்க. ஒரு சாதாரண ஒரு ஆடிட்டர் அது எந்த அளவில் போய் அவர் பண்றாரு. மிக முக்கியமா சொல்லுகின்ற ஒன்று, அவர் முதல்ல ஒன்று சொல்றார். அவர் கோயங்காவுடைய அவருடைய நிதி மோசடி செய்ததற்காக அவருக்கு வந்த ஒரு பாதிப்பை இவர் போய் சொல்லி நான் சரி பண்ணேன் என்ற ஒன்றை இந்த பதில பதிவு பண்றாங்க. அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். நான் போய் சொல்லி அதை கன்வின்ஸ் செய்து கோயங்காவை காப்பாற்றினேன் என்று அவர் சொல்றார். இந்த கட்டுரையில் அவர் சொல்வது என்னன்னா, என்னுடைய அறிவின் மூலமாக, குருமூர்த்தி என்ற அறிவு ஜீவியின் அறிவு மூளையில் உதித்த அறிவின் மூலமாக நான் அதை சாதித்தேன் என்று சொல்கிறார். நான் வாசகனாகிய நான் அதை எப்படி புரிந்து கொள்கிறேன் என்றால், உனக்கு இருக்கிற அந்த பிரிவிலேஜ் கம்யூனிட்டி ஆள் அந்த இடத்துல இருக்கிறான், அந்த டிபார்ட்மெண்ட்ல இருப்பான், அவனுக்கும் உனக்கு இருந்த லாபியில, சாதிய லாபியில நீ சாதிச்ச. உன்னுடைய அறிவு அல்ல, அறிவில்லை உலகத்தில் உன்னுடைய அறிவால் அது நடக்கவில்லை என்று நான் கருதுகிறேன். ரெண்டாவது இன்னொரு விஷயம் இந்த கட்டுரையில சொல்லப்படுகிறது. ஒரு சாமியார் மகேஷ் யோகி, உலகத்துல சாமியார் என்றால் அவர்கள் என்றாலே முடிஞ்சு போச்சு. சாமியாரை பத்தி நாம் அதை பத்தி விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாமியார் என்பது, சாமியாருடைய மடம் என்பது ஒரு பவர் சென்டர். அது ஒன்றும் பெரிய ஆன்மீகத்தை வளர்க்கின்ற இடம் அல்ல. உங்களுக்கு மத்திய அரசாங்கத்தில் அல்லது வேறு இடங்களில் ஒரு காரியம் ஆக வேண்டும் என்று சொன்னால் அதை செய்து தருகின்ற ஒரு ஏஜென்சி, டிராவல் ஏஜென்சி போல இருக்கின்ற ஒன்றுதான் சாமியார் மடங்கள். அதுதான் அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. மகேஷ் யோகி என்று சொல்கின்றவர் இதே போன்ற வரியை ஒன்று சிக்கலிலே மாற்றிய போது இவர் போய் தன்னுடைய மூளையில் உதித்த ஒன்று, அவருடைய மூளையில் உதித்து தான் இந்த கட்டுரையில சொல்றார். சாமியார் என்பவன் செத்து போனவனுக்கு சமமானவன், எனவே அவன் வரி கட்ட தேவையில்லை என்று இவர் ஒரு வாதத்தை முன்வைத்ததாகவும், உடனே அந்த டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தவர்கள், இன்கம் டாக்ஸ் அந்த மாதிரியான வரித்துறையை சார்ந்தவர்கள் இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டு சாமியாரை விடுவித்ததாகவும் அவர் தன்னுடைய கதையில சொல்றார். இதை போய் வேற எங்கேயாவது சொன்னா நான் நம்புவான். என்னை போன்றவர்கள், என்னை போன்ற வாசகன் இந்த கதையை நம்ப தயாராக.
நான் 30 வருஷம் வக்கீலா இருக்கேன். இந்த கதையை போய் கோர்ட்ல சொன்னோம்னா கோர்ட்ல நீதிபதி என்ன செய்வார்னு எங்களுக்கு தெரியும். இதே ஒரு கதை. 3 டிபார்ட்மெண்ட்ல உன்னுடைய ஆளு, உன்னுடைய சொந்தக்காரன், உன்னுடைய அத்தின் பேரு எவனோ ஒருத்தன் அந்த சாமியாரை காப்பாத்துறதுக்கான லாபி செய்யறான். அந்த லாபிக்கு ஏதோ ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு சொல்றாங்க. இதுல பெருசா குருமூர்த்தியினுடைய மூளை அப்படின்னு நான் பார்க்கல. அது ஒரு அப்படி நம்புறவன் அந்த 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 அப்படி நம்புகின்ற ஒரு எளிய மனிதன் அல்ல நான். அப்படி நம்ப முடியாது. நம்ம இதெல்லாமே எங்க இருக்குது அப்படின்னா வணிகவனுடைய லாபி. இந்த லாபி எப்படிப்பட்ட லாபியா இருக்கு? இந்தியாவினுடைய அதிகார வர்க்கத்தினுடைய கட்டுமானங்களில் இருக்கின்ற இந்த லாபி என்பது ஒரு மிக முக்கியமான சாதிய லாபி. இந்திய கட்டுமானங்கள், அதிகார வர்க்கத்துடைய கட்டுமானம். 1142 பியூரோகிராட்ஸ்ல அதிகார வர்க்கத்தை இந்தியாவை ஆட்சி செய்யறவன்ல கொடுக்கப்பட்டவனுக்கான இடம் இல்லை. அந்த இடத்த ஃபில்அப் பண்ண மாட்டேங்கிறான். அந்த இடத்துல ரிசர்வேஷன் இருக்கு. நீங்க உதாரணமா எடுத்துட்டீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு 15% ரிசர்வேஷன் இருக்கு. எஸ்சி எஸ்டி மக்களுக்கு 7.5% ரிசர்வேஷன் இருக்கு. ஓபிசிக்கு 27% ரிசர்வேஷன் இருக்கு. ஆனா இந்த இடத்தை எப்பவுமே அந்த இடத்துல யாருமே அந்த அளவுக்கு ஆட்கள் இல்லை. பேக்லாக் என்று சொல்லி அந்த இடத்த ஃபில்அப் பண்ணாம வச்சிருக்கான். அந்த இடத்துல ஏறக்குறைய 25,000க்கு மேற்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இடங்கள் என்பது இதுவரைக்கும் ஃபில்அப் பண்ணாம வச்சிருக்கான். அந்த இடத்த அவனே தக்க வச்சுக்கிறான். ஒரு மேட்டுமை சாதியை சார்ந்தவன், உயர் சாதி என்று சொல்லிக் கொள்பவன் அவனே அந்த இடத்த வச்சுக்கிட்டு இருக்கான். 4,000க்கு மேற்பட்ட இடங்களில் ரிசர்வேஷன் கேட்டகரியில வரவனுக்கு ப்ரொமோஷனை தராமல் நிறுத்தி வச்சிருக்கான். இப்போ இதுதான் பியூரோகிராசி. இந்த பியூரோகிராசிக்குள்ள அவர்கள் சதுரங்க ஆட்டம் ஆடுகிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்கள் ஏணியில் ஏறிக்கொண்டே இருக்கிறார்கள். அதுதான் நான் இந்த குருமூர்த்தியினுடைய அந்த கட்டுரையை பார்க்கின்ற போது நான் விரிந்த விஷயம். இந்த நாட்டில் ஒரு சாதாரண அதிகார மக்களுக்கான ஜனநாயகம், சட்டம், நியாயம், நீதிமன்றம் இவை எல்லாவற்றையும் ஒரு சாதிய மேலாண்மை, பார்ப்பனிய சித்தாந்தம் அல்லது RSS போன்ற இயக்கங்கள் எப்படி பகடைக்காயாக மாற்றி விளையாடுகிறார்கள். ஒரு உதாரணத்தை இந்த கட்டுரையில நான் சொல்லணும். நண்பர்களே, ராஜீவ்காந்தி இருக்கின்ற பொழுது, பிரைம் மினிஸ்டராக இருக்கின்ற பொழுது, ராஜீவ்காந்தியினுடைய மனைவி சோனியா காந்தியை எப்படியேனும் கண்டுபிடித்து போஃபோர்ஸ் ஊழலில் சிக்க வைக்க வேண்டும் என்கின்ற கோயங்கா முடிவெடுக்கிறார். அதற்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஒரு வெளிநாட்டு கம்பெனியிடம் போய் அந்த வெளிநாட்டு கம்பெனியிடம் காசு கொடுத்து இந்த டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கணும் என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள். ஆனால் அந்த வெளிநாட்டு கம்பெனி கேட்கின்ற காசை இவர்களால் தர முடியாது. அவ்வளவு பெரிய பணம் அவன் அந்த ஒப்புக்கொள்வதற்கு. உடனே என்ன பண்றாங்கன்னா, காசு கொடுத்து எதுக்குடா நாம போய் ஆய்வு பண்ணணும்? எதுக்கு இருக்குது இடி அப்படின்னு டிபார்ட்மெண்ட், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்கு இல்லையா, இன்னைக்கு இருக்கிற அமலாக்கத்துறை, அதுல ஒரு ஆள் இருக்கான். அது இவங்களுடைய ஆள், இவங்களுடைய சாதியை சார்ந்த ஒரு ஆள். அந்த ஆள்கிட்ட போய் சொல்றாங்க, நீ போய் இதை கண்டுபிடி, உன்னுடைய டிபார்ட்மெண்ட் காசுல போய் இதை வச்சு கண்டுபிடிச்சு கொண்டு வா. ஒருவேளை கவர்மெண்ட் கண்டுபிடிச்சு நீ பிரைம் மினிஸ்டருக்கு எதிராக, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிராக நீ சதி பண்றேன்னு கண்டுபிடிச்சு உன்னை வேலையை விட்டு நீக்கிட்டாங்கன்னா உன்னைய நாங்க உனக்கு வேலை தரோம், இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல உனக்கு வேலை போட்டு தரோம், அல்லது அதனுடைய கம்பெனியில வேலை போட்டு தரோம், ஏதாவது கவலைப்படாம நீ போய் கண்டுபிடின்னு சொல்லி அமலாக்கத்துறை பிரைம் மினிஸ்டருடைய மனைவி பிரைம் மினிஸ்டருக்கு மேல விசாரணை செய்வதற்கு யாரை நியமிக்கிறாங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கிற ஒரு கம்பெனியை நியமிக்கும், காசு கொடுத்து, கவர்மெண்ட் காசுல. யாருக்கு எதிராக அந்த விசாரணை நடக்குது? ராஜீவ் காந்திக்கு எதிராக, சோனியா காந்திக்கு எதிராக. எவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு பியூரோகிராசி நாம இருக்கோம். நாம் நினைச்சிட்டு இருக்கோம் பிரைம் மினிஸ்டர் பார்த்து நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும். நண்பர்களே, இந்த அதிகார வர்க்கம் தான் இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கு. இந்த அதிகார வர்க்கத்துக்குள்ள இருக்கிற ஆட்கள் எப்படி அவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் யாருக்கு விசுவாசமாக இருக்கிறார்கள்? அப்படி விசுவாசமாக இருப்பதற்கு ஒரு பிரைம் மினிஸ்டரை விட யாருக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்றால், தன்னுடைய சாதியை சார்ந்தவனுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று அவன் அந்த அதிகாரி நினைக்கிறான். அந்த அதிகாரியுடைய பேரு புர்லால் என்று சொல்லி அவங்க அந்த புத்தக இதுல குறிப்பிட்டிருக்காங்க, அந்த கட்டுரை. எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சமூகமாக இருக்கு. நம்ம தோழர் வெண்மணி சொன்னார் அவர்கள், ஒருவேளை இந்த நாட்டில் அடுத்த இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தாலும் கூட இந்த கட்டமைப்பு என்பது நமக்கு எதிராக நிற்கும் என்று அவர் சொன்னார். உண்மைதான். நாட்டில் இருக்கின்ற அந்த கட்டமைப்பு, இந்த அதிகார வர்க்கத்துடைய இந்த கட்டமைப்பு என்பது எவ்வளவு கொடூரமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்வதற்கான ஒரு வடிவம்தான்
குருமூர்த்தி என்று சொல்லுகின்ற அந்த மனிதனுடைய வாழ்க்கை பயணம். அந்த வாழ்க்கை பயணத்தில் முழுக்க அது சதிகளால் நிரம்பிய ஒன்றாக இருப்பதாக நான் பார்க்கிறேன். அதில் ஒன்றும் பெரிய மக்கள் நலன் சார்ந்தோ மனித நேயம் சார்ந்தோ எளிய மக்களுக்கு உதவி செய்கின்ற ஒன்றோ இல்லை. சாணாக்கியத்தனம் என்று சொல்வது அயோக்கியத்தனத்தினுடைய வேறொரு வடிவம் என்பதுதான், வேற ஒன்றும் இல்லை. நான் ரொம்ப இன்டெலிஜென்டா இருக்கேன், எனக்கு பிறப்பிலேயே எனக்கு மூளை அறிவு இருக்கு என்று சொல்வது என்பது இந்த விஷயம் என்பதைத்தான் அந்த கட்டுரை என்பது எக்ஸ்போஸ். ஒரு பத்திரிகையாளர் என்ற முறையில் இந்த சுஜாதா சிவஞானம் அவர்களுக்கு கிடைத்த அந்த சின்ன ஸ்பேஸ், அதில் ஒரு வெகுஜன ஊடகத்தில் அதுக்கு மேலே இந்த ஸ்பேஸை எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. அதில் பல சட்ட சிக்கல்கள் இருக்கு. இப்போ அந்த சின்ன ஸ்பேஸை பயன்படுத்தி ரொம்ப அழகா, ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நேரேட்டிவ், அது 30 பக்கத்தில் வருகின்ற ஒரு கட்டுரை, மிக அற்புதமாக இந்த கட்டுரை வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது போன்ற அடியாட்கள், இவர்கள் ஒரு அதிகார வர்க்கத்தினுடைய அடியாட்கள், ஒரு பொருளாதார அடிமையினுடைய அடியாளை போல இவங்க பவர் ஹிட்மேன். இந்த பவர் ஹிட்மேனை நம்ம எக்ஸ்போஸ் பண்றதுக்கான கட்டுரையாக அது இருந்தது. அதை உருவாக்கி எழுதிய தோழர் சுஜாதா சிவஞானம் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.